என்ன வேலை செஞ்சீங்க எல்லாரும்? குழந்தை தவந்து வாசல் வரைக்கும் வந்திருக்கு. இனி உங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. குழந்தை பாதுகாப்புக்கு கம்பி வச்சு திண்ணையை மூட வேண்டியதுதான். அப்போ ராணி சுதந்திரமாக விளையாடுவான். ராணி, இது பாரு, புது பொம்மை. உனக்கு நான் நிறைய விளையாட்டு சாமான்கள் வாங்கி தருகிறேன். இந்த பொம்மைகளை எல்லாம் பெரம்பு பெட்டியில வச்சு தேவைப்படும் போதெல்லாம் விளையாடி கொள்கிறார். ராணி ஒரு நாள் தன் பிரமபு பெட்டியுடன் திண்ணையில் ஏறி தன் சொப்பு சாமான்களை கீழே கொட்டினாள். ராணி ஆச்சரியமாக சிவகாமியை பார்த்தாள். என்ன பாரு, நான் நல்ல சட்டை போட்டிருக்கேன், நீ அழுக்கான சட்டை போட்டிருக்க. உனக்கு வேற சட்டை கிடைக்கலையா? ஓ, இருக்கே. அப்போ எங்க, உன் வீட்லையா? ஆமா. உன் வீடு எங்க? இதோ இங்கதான். உங்க வீட்ல பொம்மை இருக்குதா? பதில் சொல்லாமல் சிவகாமி ராணி கையில் இருக்கும் பொம்மையை பார்த்தாள். இதோ பாரு, என் பொம்மைக்கெல்லாம் சட்டை இருக்கு. சமத்து பாப்பா சட்டை போட்டுக்கிச்சு. எனக்கு தங்கச்சி பாப்பா இருக்கு. உனக்கு இருக்கா? எனக்கு தம்பி பாப்பா இருக்கு. சிவகாமி, எங்க இருக்க? தம்பி பாப்பாவை பார்த்துக்க சொன்னா எங்க போய் தொலைஞ்ச? நான் வேலைக்கு போகணும், வந்து கொட்டிக்கவா? ராணி, உன் பொம்மை நல்லா இருக்கு. நான் போய் பழைய சோறு சாப்பிட்டு வரேன். 2 நாளா குழந்தைக்கு வேற காய்ச்சல் அடிக்குது. பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கன்னா. அம்மா, எனக்கு சட்டை கொடுங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அம்மா, இந்த சட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என் சட்டை கிழிஞ்சிருக்கு. அந்த வீட்டு பாப்பா புது சட்டை போட்டிருக்கு. அவங்கதான் பணக்காரங்க, அப்போ நாமதான் ஏழைங்க. சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். தம்பிக்கு வேற ஜுரம் அடிக்குது. எனக்கும் வேலைக்கு போகவே மனசு இல்லை. ஆனா வேலைக்கு போனா ராத்திரி சாப்பிட்றதுக்கு என்ன செய்யறது? கடவுளையே, என் குழந்தைய காப்பாத்து. அம்மா, பொம்மை நம்ம கிட்ட பாப்பா இருக்கு, நீ பாப்பா கூடயே விளையாடு. சரிம்மா. இதோ பாத்தியா, நானும் சட்டை போட்டிருக்கேன். சத்தம் போடாத, உள்ள தங்கச்சி பாப்பா தூங்கிட்டு இருக்கு. உன் சட்டை ஏன் கிழிஞ்சு போயிருக்கு? உனக்கு பொம்மை இல்லையா? எனக்கு தம்பி பாப்பா இருக்கு. நான் என் பொம்மைய குளிக்க வைக்க போறேன். பொம்மை தலையில இப்போ தண்ணி ஊத்த போறேன். ஐயோ, பொம்மையில இருக்கிற வண்ணம் எல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு. நானும் தம்பியை குளிக்க வைக்க போறேன். படுத்து இருக்கிற தம்பியை காலில் போட்டு தண்ணியை தலையில தேய்ச்சி விடுகிறேன். இப்போ உடம்பு, கை, கால் எல்லா இடத்துலையும் ஊத்துறேன். ஐயோ, என்னடா இப்படி அழுவுறியே? ரோ தம்பி, அழுவாதடா. சரி, நீ படுத்துக்கோ. அப்பாடா, இப்போதான் தம்பி அழாமல் சாந்தமாக தூங்கியிருக்கான். என்ன உடம்புலாம் சில்லுன்னு இருக்கு. கண்ணத்திரடா. என்னடா தம்பி, பொம்மை மாதிரி பார்க்குற? நீ பொம்மை ஆகிட்டியா? ஐயா, ஜாலி. தம்பி பொம்மை ஆகிட்டான். ஆமாம். இன்னாடி இப்படி ஓடி வர? இந்தா பொம்மை கேட்டியே. மா, இது உடஞ்சி போன பொம்மை. நம்ம தம்பி பொம்மை ஆயிட்டான். என்னடி சொல்றா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ மவனே, நான் என்ன செய்வேன் கண்ணே? சிறுகதை மன்னன் என அழைக்கப்படும் ஜெயகாந்தன் ஒரு ஜனரஞ்சக படைப்பாளர். இவரது கதைகளில் யதார்த்தமும் அசாத்திய கற்பனையும் கலந்துள்ளதை காண முடிகிறது. இவரது எழுத்துக்கள் பெரும்பாலானோரவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தன. அதிகமான அளவில் இவர் பத்திரிகைகளில் சிறுகதைகள் எழுதியும் தன்னுடைய தனித்தன்மையை இழக்காதவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் எழுதிய கருப்பு குழந்தை எனும் சிறுகதையே நாம் பார்த்த கதையாகும். படைப்பாளரின் யதார்த்தம் மற்றும் கற்பனை வியக்க வைக்கிறது. ஏழை, பணக்காரன் என்ற இருவேறு நிலைகளை வறுமை, செல்வம் ஆகியவற்றின் மூலம் வெளிப்படுத்தி அவலச்சுவையுடன் கதையை முடித்திருக்கிறார். சிறுகதை மனத்தை விட்டு அகலாத தன்மைக்கு படைப்பாளர்களின் தனித்தன்மையே காரணமாகிறது. சமூகத்தில் ஏழைகள் எப்பொழுதும் துன்பத்தை அனுபவிப்பவர்களாகவே காட்டப்படுவதற்கு முடிவு காண வேண்டும் என்பது சூட்டப்படுகிறது.
இவ்வளவில் இச்சிறுகதை இலக்கிய தரத்திற்கு உரியதாகிறது.